அவருள் எழுந்தது. அந்த கேள்வியை அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் கேட்டார். ஒரு நல்ல கேள்வி, நன்கு சிந்திக்க வேண்டிய கேள்வியும் கூட. பண்டிட் நேரு பழம்பெரும் விடுதலை போராட்ட வீரர் திரு சி ராஜகோபாலாச்சாரி அவர்களை அணுகினார். ராஜாஜி என அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்திய நெறிகள் மற்றும் பாரம்பரிய முறைகளின் மீதான ராஜாஜியின் புலமை மற்றும் அறிவை நேரு மதித்தார். மூதறிஞர் ராஜாஜி இதற்கு இந்தியாவின் பண்டைய வரலாற்றில் தீர்வு ஒன்றை கண்டறிந்தார். தமிழ்நாட்டின் ஆட்சியில் இந்தியாவின் மிக பழமை வாய்ந்த தொடர்ச்சியாக ஆட்சி செய்த சாம்ராஜ்யங்களில் ஒன்று சோழ பேரரசு. ஒரு சோழ மன்னரிடமிருந்து மற்றொருவருக்கு செய்யப்பட்ட ஆட்சி மாற்றமானது செங்கோல் என்ற நீதியின் சின்னத்தை வழங்கியதன் மூலம் சிறப்பிக்கப்பட்டது. இது அக்காலத்தின் மதகுருமார்கள் ஆசிகளுடனும் சிவபெருமானின் அருளாசியுடனும் வழங்கப்பட்டது. சோழர்கள் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள். இன்றளவிலும் 1000 ஆண்டு பழமையான கோவில்களில் சிவ வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்ற விழாவையும் அடையாள சின்னத்தையும் இதிலும் பின்பற்றலாம் என ராஜாஜி பரிந்துரைத்தார். நேருவும் இதற்கு சம்மதித்தார். ராஜாஜி உடனே தாமதிக்காமல் முதன்மையான சைவ மடமாக திகழும் திருவாவடுதுறை ஆதீனத்தை தொடர்பு கொண்டார். 500 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட இந்த ஆதீனம் சோழ நாட்டின் பிரதான பகுதியில் இன்றளவும் செயல்பட்டு வருகிறது. அப்போது மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த 20வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமி அவர்கள் அத்தருணம் உடல்நலம் குன்றிருந்தாலும் இந்த புனித பணியை ஏற்றுக்கொண்டார். அவர் மദ്രാസിன் பிரபல உம்மீடி பங்காரு ஜுவல்லர்களிடம் செங்கோல் செய்வதற்கான பணியை ஒப்படைத்தார். செங்கோலின் உச்சியில் நந்தியானது வலிமை, உண்மை மற்றும் நீர்மை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வண்ணம் கம்பீரமாக அமைந்துள்ளது. செங்கோல் தயாரிப்பு குறித்த பழைய நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் 96 வயதாகும் திரு உம்மிடி எத்திராஜுலு. ஆதீனம் எடுத்து செய்ய வேண்டும் என்று யாரோ சொன்னார் என்று வந்தார்கள். டிராயிங்ஸ் எல்லாம் காட்டி இட் வாஸ் ரவுண்ட் திங் வித் லாங் போல் இது மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. இது நல்ல பெரிய இடத்துக்கு போகுது, ஜாகிரதையாக செய்யணும், நல்லா செய்யணும். தென் give the order. It was made of silver with gold coating. I was very happy to be associated with the making it. Adithanar people supervised it. ஏன்னா நமக்கு சுதந்திரம் வந்துடுத்து அந்த சந்தோஷத்தில் இருந்தோம். அதுக்காக செய்ய வேண்டிய ஒரு செங்கோலை ஆதீனம் அவர்கள் நாங்கள் கொடுத்ததில் மிகவும் சந்தோஷம். ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் மடத்தின் இளைய மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி தம்பிரான் அவர்களையும் ஆதீனத்தின் ஓதுவார் மாணிக்கம் மற்றும் நாதஸ்வர வித்வான் TN ராஜரத்னம் பிள்ளை ஆகியோரையும் இந்த நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக அனுப்பி வைத்தார். இந்த குழுவினர் ஒரு சிறப்பு விமானத்தில் டெல்லிக்கு பயணித்தார்கள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 அன்று இரவு ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி தம்பிரான் அவர்கள் செங்கோலை லார்ட் மவுண்ட் பேட்டனிடம் கொடுத்தார். மவுண்ட் பேட்டன் செங்கோலை தம்பிரானிடமே திருப்பி கொடுத்தார். செங்கோல் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின் செங்கோலை பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் கொடுப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. திருஞான சம்பந்தர் அருளி செய்த கூளறு பதிகம் என்ற தேவார பதிகத்தை ஓதுவார் பாடினார். தம்பிரான் அவர்கள் நேரு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து செங்கோலை ஒப்படைத்தார். அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்ற வரிகளுடன் பாடல் நிறைவு பெற்றது. இதன் பொருளாவது, இந்த பதிகத்தை ஓதும் அடியவர்கள் வானுலகில் அரசு புரிவர், இதை ஆணையிட்டு சொல்கிறேன் என்பதே. இவ்விதம் இந்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கான நிகழ்வானது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த ஒரு பாரம்பரிய வழிமுறையை பின்பற்றி நடைபெற்றது என்பது மட்டுமின்றி தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை இரண்டும் ஒன்றிணைந்து ஒரே நாடாக உதயமானதை குறிக்கும் வகையிலும் உன்னதமாக அமைந்தது என்பது சிறப்புக்குரியது.
நேரு பல தலைவர்கள் முன்னிலையில் செங்கோலை பெற்றுக்கொண்டார். இவர்களில் ஒருவரான திரு ராஜேந்திர பிரசாத் பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். இந்த நிகழ்வானது உள்ளூர் பத்திரிகைகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களில் வெளியானது. 1947 ஆகஸ்ட் 25 வெளியான டைம் பத்திரிகை இந்த செய்தியை பிரசுரித்தது. பண்டிட் நேரு பின்னர் ஆகஸ்ட் 14 நள்ளிரவு அன்று தனது பிரசித்தி பெற்ற உரையை நிகழ்த்தினார் என்பது சிறப்பிற்குரிய தருணமாக அமைந்தது. இந்த தொலைக்காட்சி அதாவது உங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஃபிலிம்க்கு வேணுங்கப்பட்ட சோர்ஸஸ் எதுலேருந்து இந்த மெட்டீரியல் எடுத்தாங்க, ஆராய்ச்சி பண்ணப்போ எந்த சோர்ஸஸ்லேருந்து இந்த விவரம் எடுக்கப்பட்டதுன்றதுக்கு முழுமையாக இது ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் நாங்கள் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்போம். இது எங்கேருந்து வந்தது செய்தி, இது சும்மா ஆதாரம் இருக்குதா இல்லையான்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பதிலாக கிடைக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதீனம் 20 குருமார்கள் முன்னிலையில் அந்த அதே அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட அதே செங்கோலை இன்னைக்கு லோக்சபாவில் 28ஆம் தேதி மக்களவையில் சபாநாயகர் ஆசனத்துக்கு பக்கத்தில் அமைச்சு கொடுப்பாங்க. இதை நான் செங்கோலை பற்றி இன்னும் விவரம் தெரியணும்னா அதுக்கு ஒரு வெப்சைட் நேற்றுக்கு ஹோம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணாங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் அந்த டேட்டாவில் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாரும் அந்த வெப்சைட்டில் போய் அதை பார்க்கலாம். இதை தவிர விவரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கும்போது பதில் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஸோ whoever is organized. திரு எம் ரொனால்ட் ஜெபராஜ் A9. Ma'am, for years many don't know what this spectre is and where this idea came from, and particularly there are some political things also going behind this thing that again it has been, and on the 28th some political parties have said that they are going to boycott. Your comment about the thing? So since you're asking it in English, should I answer in English or you want me to speak in Tamil? Tamil சொல்லட்டுமா? இந்த செங்கோலுங்கிறது நான் முதல்ல விளக்கம் கொடுக்கும்போதே சொன்னேன். ஆகஸ்ட் 14, 1947 ஒரு ஊர்வலமாக ஆதீனம் அவர்கள் குருமார்கள் போய் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் கையில் கொடுத்த பிறகு தான் இது பரிமாற்றம் நடந்ததாக, ஏற்புடைய வகையில் நடந்ததாக அன்னைக்கே தெரிவித்தாங்க. அதை மீடியாவில் எல்லாருக்கும் கூட கவர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இது அலகாபாத், இன்னைக்கு பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய அலகாபாத்தில் ஒரு மியூசியமில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது அங்கே இருக்குன்ற விவரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கல. அதனால் அது கொஞ்சம் தேட வேண்டிய நிலைமை ஆச்சு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் விவரமாக நான் முதல்ல பதில் கொடுத்துருக்கேன். 1978 ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் ஒரு காஞ்சி மடத்தில் பெரியவர் பேசியிருக்கும்போது அந்த விஷயம் திருப்பி மக்களின் கவனத்துக்கு வந்திருக்கு. 1978 அதை பற்றி நிறைய விவரமாக மீடியாவில் பேசியிருக்காங்க. பின்னர் திருப்பி February 2021 ஒரு கட்டுரை வரவே அதன் முன்னிலையில் வச்சு அதை மொழிபெயர்த்து டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது வந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எங்கே இருக்கு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பிரதமர் ஐயா ஒரு
ஒரு சிலரை அணுகி இது என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிஜம் என்னன்றது ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க தேடி கண்டுபிடிச்சு, ஆமாம் இன்னைக்கு அலகாபாத்தில் பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய மியூசியமில் இருக்கக்கூடியது அதே தான், அந்த செங்கோல் தான்னவே. அதை அங்கேருந்து எடுத்து வந்து இப்போ புதிய பார்லிமெண்ட்டில் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இன்னைக்கு நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். அதை பற்றி இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இதில் அரசியல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நிகழ்ந்த நிகழ்ச்சி, அந்த செங்கோல், அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விஷயம், கௌரவம், தெலுங்குல சொல்லுவாங்க கௌரவமாக இருக்கு எனக்கு, அதாவது பெருமிதமாக இருக்கு எனக்கு. அந்த பெருமிதமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை பற்றி நம்ம பேசும்போது, தமிழ்நாட்டிலேருந்து இப்பேற்பட்ட ஒரு பங்கு வகிச்சிருக்காங்க சுதந்திரத்தில், அந்த பரிமாற்றம், அரசு பரிமாற்றம் நடந்த நேரத்தில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்ச்சி இது. அதனால் இங்கே அரசியல் செய்கிறதுக்கு ஒரு விதமான தேவையும் இல்லை. சுபாஷ் பிரபு, நியூஸ் 18. நீங்கள் இதில் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஆனால் எதிர்க்கட்சிகள் இதில் அரசியலை செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ப்ரைட் ஆஃப் 75 இயர்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு ஏறத்தாழ ஒரு 1000 கோடி ரூபாயில் கட்டக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை தமிழ்நாட்டை பிரதிபலிக்கக்கூடிய கௌரவிக்க வகையில் செய்கிறீங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் 19 அரசியல் கட்சிகள் இதில் வந்து புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கூட்டணி கட்சிகள் இதை புறக்கணிக்க கூடாது அப்படின்றது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறது? இதென்னா நீங்க எதை சொல்றீங்க? இந்த விழாவில் பங்கேற்காம இருக்கிறது. பார்லிமெண்ட் ஓபன், நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த விழாவை பத்தி சொல்றீங்க, செங்கோலை பத்தி சொல்லல. ஸோ அந்த விழாவில் பங்கேற்கிறேன், பங்கேற்க மாட்டேன், எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்றது எதிர்கட்சி அவங்களுடைய பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஆனா நான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தை சொல்றேன். பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு புது நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறோம். அது அடுத்த ஒரு 100, 150 வருஷம், 200 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் கௌரவமான சின்னம், ஒரு பெருமிதத்துக்குரிய சின்னம். அதில் நம்ம இன்னிலேருந்து ஆரம்பித்து, அது எப்போ செஷன் ஆரம்பிக்குமோ அப்போலேருந்து ஆரம்பித்து நம்ம டெய்லி அங்கே போய் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம எல்லாரும், தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாரும் கூட அங்கே போய் உட்காந்து அதை பற்றி எதிர்கட்சி ஆளும் கட்சின்னு அந்த விஷயங்களை எடுத்து பேச போகிற அந்த சபையை புறக்கணிக்க போகிறோமா? நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது ஜனநாயகத்தின் ஒரு கோவில். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014 பிரதமர் ஐயா முதல் முறையாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிட்டேன், இங்கே வர பிரதமராக வரேன்னா கூட அந்த படியில் சிரம் தாழ்த்தி அந்த கோவிலுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு உள்ளே போனார். இது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரதமரை பிடிக்குது, பிடிக்காம இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவரை பார்க்க பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் கூடங்க அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஜனநாயகத்தின் ஒவ்வொரு மக்கள் விஷயங்களை பற்றி பேசக்கூடிய அந்த கோவிலில் தான் நம்ம போய் உட்காந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துகிட்டு வரோம். அதை புறக்கணிக்கிறது நல்லது இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதை தவிர நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறது தான், அவங்க எல்லாரும் கூட அவங்களுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் புனர் ஆலோசிக்கணும், திரும்பவும் யோசிக்கணும். அதை பற்றி திரும்பவும் யோசித்து மக்களுக்கோசமாவது வந்து அந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்கணும். குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, முறையான அழைப்பு எங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது அவங்களோட முறையான அழைப்பு கொடுக்கலன்றதுனால புறக்கணிக்கிறாங்களா? நான் அதை விசாரிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல விதமாக செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா, அவர் தான் லோக்சபாவுக்கு முழுமையான அதிகாரி. அவர் மூலமாக லோக்சபா ஸ்பீக்கர், சபாநாயகரின் தரப்பிலிருந்து அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் போயிருக்கு. அது முறையில்லை அப்படிங்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது எதிர்பார்க்குறாங்களான்றது எனக்கு புரியல. தேங்க்யூ மேம். ஷில்பா நாயர், இந்தியா டுடே டிவி. Of the president and the by doing so they are disrespecting the office of the president is what the allegation is. How do you respond to that?
I'm surprised by this kind of an allegation. Parties which today see the Rashtrapati as a very eminent leader, particularly coming from tribal background, are the ones which undertook a very bitter campaign. I do not wish to recall the kind of words they used at that time. Leaders belonging to these very same opposition parties spoke ill of her, abused her, said that she is going to be a rubber stamp, said that she doesn't represent any of what the country needs, and she is representing evil forces. Obviously, they had the RSS in mind, and also said she is just not going to perform because she is chosen and she will only be a rubber stamp. The very same people today also chose someone to contest against her, and today suddenly they become morally motivated, so encouraged to say, no, you're disrespecting her. It's one thing to run a campaign as a candidate for the post, but totally another, where I can give you the list of words that they used, the parties that they belong to. Not one in that group said anything to honor her at that time. And today suddenly they feel that we have to recognize, we give her, and Honorable Prime Minister himself gives her the due respect. And all of us are extremely proud of our Rashtrapati ji. It's surprising that the very same people who ran a bitter campaign, abusive campaign, are suddenly reminded about the president. Rangabhashyam, Dinamani. மேடம், நம்ம சோழ பரம்பரைன்னு சொல்லி இது சொல்றீங்க, இது அந்த மாதிரி இல்லையே. நீங்க எப்படி இந்த செங்கோல் வந்து சோழ பரம்பரைன்னு நீங்க அந்த ஐடென்டிஃபை பண்றீங்க? நான் ஐடென்டிஃபை பண்ணலைங்க. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திருவாவடுதுறை மடத்தோட பேசி அவங்க எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி, அப்போ ராஜ பரம்பரையில சோழர்கள் நம்ம எடுத்து சொல்றோம். ஏன்னா சோழர்கள் உலகளவுல எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. பல்லவர்களும் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் எல்லாருக்குமே பதவி பரிமாற்றம் நடக்கும்போது குருமார்கள் வந்து ஆசீர்வாதனம் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த தண்டம், ஏன் மதுரை மீனாட்சிக்கு, நான் அந்த ஊரில் பிறந்தவன்றதுனால அந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி அம்மன் அவங்க கையில் கூட பங்குனி உற்சவத்தின் சமயத்தில் ஒரு தண்டம் இருக்கும் கொடுப்பாங்க. மதுரையோட ராணி அம்மா, நீ இந்தா உன் கையில் இருக்கணும் தர்ம தண்டம், செங்கோல் உன் கையில் இருக்கணும்னு. அது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம். அதுதான். திரு டி பிரபாகரன், சன் நியூஸ். மேடம், அந்த சுதந்திரம் கிடைச்சப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்றதுக்காக ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த இடையில நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கும் போது அந்த ஆட்சி மாற்றம்ன்றது ஆங்கிலேயர்கிட்ட இந்தியர்கள்ட்ட கொடுக்கப்பட்டதா பார்க்கப்பட்டது. இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இதற்கான மிக முக்கியத்துவம் வந்து எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க அதை நல்ல விவரிச்சு சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியர்களுக்கு வந்தது. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் நேரு அவர்களிடம் ஒரு சிம்பாலிக்கா, மக்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நாங்க வாங்குங்க, அது எங்கே இருந்திருக்கணுங்க? நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், மக்களவையில் இருந்திருக்கணுமா? அதுதான் இப்ப பிரதமர் பண்றாரு. டி ராஜகுமரன், பாலிமர். மேடம், நீங்கள் சொல்லையில் இந்த பிரிட்டன் அரசிகள் கூட அந்த மரபுப்படி தான் வந்து முடிசூடி கொள்வாருங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. அதாவது அவங்கள் முடிசூடும் பொழுது அதில் சிலுவை சின்னம் இருக்கும். இதில் நந்திகேஸ்வரர் சிலை இருக்கிறதுனால என்னதான் நம்ம செங்கோல்னு சொன்னாலும் அதில் ஒரு மத அடையாளமாக அந்த நந்திகேஸ்வரர் சிலையை நம்ம பார்க்க முடியுமா? அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, நான் அங்கே சிலுவை இருக்கிறதுனால இங்கே நந்தி இருக்கணும்னு நான் சொன்னேங்க. அந்த உதாரணத்துக்கு எதுக்கு எடுத்து சொன்னேன்னா, இன்னைக்கும் அவங்க ஜனநாயகமாக இருந்தால் கூட
அரசு அப்படிங்கிறது பவர் இருக்கக்கூடிய மக்களின் பவரை காட்டக்கூடிய அந்த மக்களவை, ஜனநாயகம். இது இருக்கக்கூடிய இதர தேசங்கள்ல கூட இதை பண்றாங்க. நம்மளும் அதை தான் பண்ணியிருக்கோம், 1947லயே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றையில அவருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சன் டிவி தோழர் கேள்வி கேட்டதுக்கு சொன்ன பதில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன், அது மக்களின் சக்தி. ஜனநாயகத்துல மக்களுடைய சக்தியை தான் நம்ம பேசுறோம். அது கொடுக்கப்பட்டது வெள்ளையர்கள் இருந்து, பிரிட்டிஷாரிடம் இருந்து நம்ம கையில கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டதன் மூலமாகத்தான் அந்த பவர் டிரான்ஸ்பர், பரிமாற்றல் அப்பதான் நடந்துச்சு. அது நடந்ததுக்கு அடையாள சின்னமாக ஒரு தர்மத்துடனும் நியாயத்துடனும் எல்லாருக்கும் தத்துவத்துடனும் அரசாளனும் சொல்லி கையில கொடுக்கப்பட்டது அந்த செங்கோல். அந்த செங்கோலை எடுத்துட்டு வந்து திருப்பி மக்களவையில தான் இன்னைக்கு வைக்கிறோம். அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்ப கொடுக்கப்பட்டது தான். இப்போ அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், இருக்கப்படல இப்ப வரைக்கும், அந்த இடத்துல வைக்கப்படல இப்ப வரைக்கும். அதை அங்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு முயற்சியில தான் எடுத்துட்டு வைக்கிறோம். இதுல அந்த செங்கோலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நான் அதனாலதான் உங்களுக்கு தமிழ்ல இத கொஞ்சம் 2-3 விஷயத்தை படிக்க விரும்புறேன். செங்கோலுங்கும் போது இது ஏதோ ஒரு தேவாரத்துல இருந்து மாத்திரம் எடுத்துட்டோம்னு சொல்லல. குறள், நம்ம குறளை பத்தி எப்படிங்க பேசுறோம்? அந்த குறள்ல ஒரு 10 வரிகள் குறள்லயே இருக்கு. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இன்னொரு இடத்துல வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின் அப்படிங்கிறார். சோ இன்னைக்கு செங்கோலுங்கிறத புதுசா ஏதோ நாங்க பிறப்பிச்சு எடுத்துட்டு வரோன்றது இல்லைங்க. இன்னொன்னு, குடி தழி கோலொச்சும் மாநில மன்னன் அடித்தடி நிற்கும் உலகு. இன்னொரு குறள், தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன். அது இன்னொரு லைன் உங்களுக்கு. அந்த செங்கோலுக்கு முக்கியத்துவம் ஏதோ தேவாரத்துல மாத்திரம்தான் இருக்கு, அதனால சிவனை வழிபடுபவர்கள் மாத்திரம்தான் பேசியிருக்காங்கன்றது இல்லைங்க. திருக்குறள்ல கோல், செங்கோல், கோல், மக்கள், கோல், அதுல இருந்தா வருது. அதான் அந்த அதிகாரமே செங்கோன்மை. கவர்னர் சரியா சொல்றாங்க. பொன் வசந்த், த ஹிந்து இங்கிலீஷ். I understand the importance of the symbolism behind the scepter, and I'm sure most people in Tamil Nadu will be happy that it is found in place there. But you also seem to suggest that the presenting of this scepter on the eve of independence, in fact, symbolized the actual transfer of power. But what are the historical evidence that we have to actually establish that this symbolized that way? Because some of the media reports that we find from that period, it just records it as a gift presented by the Tiruvavadurai Adinam to the Prime Minister along with the pujas and the recital of Thevaram. But we don't find anywhere that it actually symbolized the transfer of power. Besides the recreation of the event, it would have been good to see the actual documentary proof as well. As many documentary proof as you want, and that is why I kept saying what we are saying today, what we are giving as documents today, what we are reenacting there in the form of a video for you, are all derived from research sources, and that is being attached there in the appendix. You will see from which source what is being derived and put in the record. But however, if I go by your question, you seem to be attributing to me, saying you are suggesting this. No, I'm not suggesting it. The entire research background will show to you that it is not just through handshakes that power is exchanged. There are certain absolutely important binational characteristic events which happen. Just as a matter of interest, I'd like to draw your attention to something else, for which of course you can go and search the source and see the very same Prayagraj, which is known for the Sangam, for the 3 rivers there.
was also used as the site when, after the East India Company's time was over and Queen Victoria proclaims that India is part of her kingdom, the declaration or the proclamation that British Raj has now taken India over was also read in Allahabad in Prayagraj. If you want any reference to it, you can go look at the book which Sanjeev Sanyal has written. And it will tell you, even at that time, there were no Indians at that time. It was completely the British rule. Even they chose to have a place which has a link, cultural and civilizational link to India. And it is that place where this proclamation was made that India is now part of the British colony. So never ever power transfers are just done by just a handshake. There are many more things which go to bring sanctity to the event. And this was one such a sanctifying event, and therefore it has its place in history, which unfortunately was not, none of us were aware of it. But because the data, the research and everything is now completely come out, it's finding its right place in the parliament. Senthil Kumar, J News. Yuvraj, Dinagaran. Okay, Mr. Gopal. மேடம், அப்போ நாட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து எப்பவுமே வந்து இது மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வுகள் வந்து குடியரசுத் தலைவர் மூலமா அதை திறக்க வைக்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த நிகழ்வாக பார்த்துருக்கோம். இந்த நிகழ்வை கூட குடியரசுத் தலைவர் முன்னிலையில் குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்கணுன்றது தான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனால் இது வந்து நாட்டோட பிரதமர் வந்து திறந்து வைக்கிறாரு. இது என்ன ரீசன் மேடம்? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததா சொல்றது என்ன நிகழ்வுங்க? இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்ற நிகழ்வுனா என்ன மாதிரி நிகழ்வுங்க? இல்ல மேடம், இப்ப நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னா அது வந்து குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்ற தலைவர் குடியரசுத் தலைவர் இல்லைங்க அவரு. இல்ல மேடம், ஸ்பீக்கர். நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் தான் நாங்க இன்னைக்கு வரையும் நாங்க படிச்சது. அப்படிங்களா? அதே மாதிரி நாட்டினுடைய முதல் குடிமகனோ குடியரசுத் தலைவர் தான். கட்சி சார்புடையாத ஒருவரும் குடியரசுத் தலைவர் தான். அப்படி இருக்கும்போது பிரதமர் திறந்து வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஏதாவது ரீசன் இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன் மேடம். இல்லை, ரீசன் இருக்கிறதுனால தான் நாங்கள் திறந்து வைக்கிறாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, சத்தீஸ்கர்ல அசம்பிளி புதுசா கட்டினாங்க, செக்ரட்டேரியட் புதுசா கட்டினாங்க. அதுக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் போய் அதை திறந்து வச்சாங்க. அது அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து அவங்க மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சர்ச்சிச்சு எல்லாம் பண்ணக்கூடிய அந்த அவை. அதற்கு தலைவர் அந்த நீங்கள் சொல்கிற அதே வியாக்கியானத்தில் போனீங்கன்னா அதுக்கு தலைவர் சத்தீஸ்கர் கவர்னர் இல்லைங்களா? கவர்னர் போய் ஓப்பன் பண்ணீங்க. திருமதி சோனியா காந்தி போய் சத்தீஸ்கரில் திறந்தாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தில் இதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் மேடம். அது வந்து ஒரு ஸ்டேட் மேடம், ஒரு மாநிலத்தில் நடக்கிற நிகழ்வு. அதே அந்தந்த மாநிலங்களுக்கு நீங்க நாடு சொல்றேன், அந்தந்த மாநிலங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நாடு முழுவதற்கும் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாநிலத்துக்கு கவர்னர். இப்போ கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்க அனுபவத்தையும் சொல்லுவாங்க உங்களுக்கு. மிக சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு சட்டமன்றம் கட்டப்பட்டு அதை முதலமைச்சர் தான் திறந்து வைத்தார்கள். எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், இதில் கவர்னருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்று. இல்லை, இதில் முதலமைச்சர் தான் இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் முதலமைச்சர் ஆரம்பித்து வைப்பதற்கு என்பதில்லை, அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. இதை நான் தெளிவாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே சொல்றீங்க அரசியல் சார்பு இல்லாதவர் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், அதையே ஆளுநர்களுக்கு சொல்றது இல்லை. ஆளுநர்கள் அரசியல் சார்பற்றவர்கள், அதனால்தான் நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்று சொன்னால் அதை யாரும் ஒப்புக்கொள்வதில்லை. அப்பொழுது முதலமைச்சர் தான் சொல்றீங்க. ஆனா இப்ப குடியரசுத் தலைவர் என்று வந்தவுடன் பிரதம அமைச்சர் அவர்கள் அரசியல் சார்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதிலே ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ கவர்னரே தன்னை பத்தி இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்குதுங்க. திருமதி சோனியா காந்தி என்னங்க
கவர்னர், இவங்க கவர்னர், அவங்க ராஷ்டிரபதி. ஸோ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நானும் அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன், அதையும் பார்த்துக்காங்க நீங்கள். Shiva Prasanna Kumar, PTI. PTI. Pearson. I'd just like to know if you said 20 persons, 20 Adinams from here will be joining the function there. And you have named also. Apart from it, would you be taking out any specific thing from Tamil Nadu for this historic event? Not that I know of. Only the 20 Adinams are coming from here. They will be given their due respects and recalling what happened in 1947. Other than that, the workers who built the building will be given due respects and honor. Gentlemen, last two questions. Yuvraj Dinakaran. மேடம், நீங்கள் சொன்னீங்க முன்னாடியே இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப காலமாக வந்து இந்த செங்கோலோ கொடுங்கோலோன்றது வந்து ஒரு அரசாட்சி பண்ணுறவங்களோட இதுதான் வந்து நீங்கள் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆனாலும் இதை வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்க இவங்க ஒரு அரசாட்சியை கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு பிரதிபலிப்பு வெளில இருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசாட்சினா அரசர் ஆளுமைங்கிற அந்த மாதிரி இல்லையா? ஜனநாயகத்தில் கூட இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் கூட, நான் பிரிட்டன் உதாரணம் எதுக்கு எடுத்தேன்னா, ஒரு 400-500 வருஷமா இருக்கக்கூடிய அதே பாரம்பரியத்தை தான் அவங்களும் இன்னைக்கு பண்றாங்கன்னு அந்த உதாரணத்துக்கு சொன்னேன்னு தவிர, ராயல்ட்டி வருதுன்னு பிரிட்டன்லேயே இன்னைக்கு ராயல்ட்டி இல்லைங்க. அவங்க கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கிங்கிறாங்க. அது டெமோக்ரஸியில் அவங்களும் நம்ம ராஷ்டிரபதிக்கு இருக்கக்கூடிய அதே பவரோடு தான் அவங்களும் இருக்காங்க. இது ராயல்ட்டி திருப்பி கூட்டிட்டு வரணும், அரசர்கள் மூலம் நம்ம நாட்டை நடத்தணும், அந்த மாதிரி நோக்கத்தோடு இல்லைங்க. 1947 அந்த நோக்கத்தோடு கொடுக்கப்படலையே. நேரு அவர்கள் கையில் கொடுத்த போது அரசர்களை திருப்பி கூட்டிட்டு வரதுக்காக கொடுத்தாங்க இல்லைங்க. அரசு பரிவர்த்தனை, ஆளுமையோட பரிவர்த்தனை நடக்கிறதுக்கு சின்னமாக கொடுத்தாங்க. அதை தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு நினைவு கூறுவோம். K. Ganesh, Hindu Tamil Disai. Lenin, ETV. இன்னைக்கு அவங்க நல்லா ஃபுல்லாக எழுதிட்டாங்க. தமிழ் இந்து நல்லா எழுதிட்டாங்க. அங்கே யாரோ கேட்குறாங்க. செங்கோல் கொடுப்பதற்கான அந்த காரணம் வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேடம். ஒருதலை பட்சமான ஆட்சி இங்க நடைபெறல அப்படிங்கறத வெளியில காட்டுறதுக்காகத்தான் செங்கோல் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம். நடக்க கூடாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறது தான் அது. அதனால நடக்கக்கூடாது. அதை பார்க்கையிலேயே நம்மளுக்கு அந்த மெசேஜ் ஞாபகம் வரணும். நியாயமா, நோக்கு சரியா, எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நீதி நிலைமை நல்லா இருக்கணும். நிச்சயமா மேடம். இப்போ ஆனால் செங்கோலில் வந்து நந்தி, அதே மாதிரி லட்சுமி ஆகிய தெய்வங்களுடைய சிலை இருக்கு மேடம். இந்துக்களுடைய தெய்வங்களோட சிலை இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்களை குறிக்கிற மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை. அப்போ வந்து அவங்க ஒருதலை பட்சமா இருக்கு, இந்துக்களுடைய கடவுள் மட்டும்தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. இது ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது, அவரும் வாங்கிக்கிட்டார். இந்த நாட்டில் அப்போலேருந்தும் சரி இப்போலேருந்தும் சரி எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அப்பவும் பிரிட்டிஷார் கையில் கொடுக்கும்போது கூட நம்ம நாட்டில் இந்துக்களும் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க, முஸ்லீமும் இருந்தாங்க. இது ஒரு சிவிலைசேஷனல் லிங்கை பற்றி பேசுது, நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம். இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நல்லது, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன், உதாரணத்தோடு கொடுக்குறேன். இந்தோனேஷியா உலகளவிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு இன்னைக்கும், இல்லைங்களா? அவங்களோட கரன்சி நோட்டை எடுத்து பாருங்க, விக்னேஸ்வரனும் லக்ஷ்மியும் தான் போட்டிருப்பாங்க. குபேரன் அவங்க நாட்டில் ஒரு பெரிய வழிபடக்கூடிய தெய்வம். இன்னைக்கும் உலக அளவில் பெரிய 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 விக்கிரகங்கள், பெரிய மலை மேலே ஒரு சின்ன வச்சிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் மூலமாக பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு பெரிய ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குன்னா கருட விஷ்ணு காஞ்சனா அப்படின்வாங்க. அப்படின்னா கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு. நீங்கள் இந்தோனேஷியா ஜகார்த்தா போனீங்கன்னா அது ஊர் ஏர்போர்ட்டில் இறங்கின போலேருந்து கண்ணில் போடும், சரிங்களா? அவங்களுடைய
நான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது போனதுனால ஞாபகத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு. டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு 4-5 ரூம் இருக்குது. அதில் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி திங்கிங். நான் எல்லா ரூமுக்குள்ளே போகலை, ஆனால் போர்டு பார்த்தேன் ஒவ்வொரு ரூமுக்கும். அவரும் ரொம்ப பெருமையாக அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. பஞ்ச பாண்டவர்களோட பேர் அர்ஜுனன், தர்மபுத்திரன், நகுலன், சகாதேவன் பேர். இஸ்லாமியர்கள் அதிகபட்சமாக வாழக்கூடிய, அதுவும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அங்கே இருக்குதுங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் தோணலை. ஏன்னா இதெல்லாம் சிவிலைசேஷனல் சிம்பிள்ஸ். இதெல்லாம் ஒரு நாட்டின் பழமையை எடுத்து காட்டக்கூடிய சின்னங்கள். இது எப்போலேருந்தோ இந்த நாடு ஒரு விதமாக நல்லா எல்லாருக்கும் நியாயம் வழங்கக்கூடிய நாடாக வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னங்கள். எங்கேயுமே இதுக்கு ஒப்ஜெக்ஷன் இருக்காதுங்க. நம்ம அரசியல் ரீதியாக இது என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உதவும், ஆனால் அதுக்கு பதிலும் நம்மளுக்கு கிடைக்கும். பிரதமர் நேரு அவர்களை பற்றி பேசும்போது சொன்னீங்க மேடம். சாரி, ஒரே ஒரு கொஸ்டின். பிரதமர் நேரு அவர்களை பற்றி பேசும்போது சொன்னீங்க, அவர் வந்து நாடாளுமன்றத்தில் தான் அதை வச்சிருக்கணும், கொண்டு போய். நான் அதை வச்சிருக்கணும்னு சொல்லிங்க. அவர் அங்கே நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. என் வேலை நீங்கள் போடாதீங்க வரங்க. நான் சொல்கிறத சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா இல்லை புரியும்படி சொல்லுங்கம்மான்னு சொல்லுங்கள், நான் திருப்பி சொல்கிறேன். அவர்கிட்ட கொடுத்தது ஆட்சி பரிவர்த்தனை நடக்கும்போது கொடுக்கப்பட்டது. அது ஒரு ஆட்சி எங்கே நடக்குதோ அங்கே வச்சுருந்தா கண்ணில் படும் எல்லாருக்கும். அதுலேருந்து ஒரு ஈர்ப்பு சக்தினால நம்மளுக்கு ஆமாம் அது என்ன சொல்ல வருதோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணுன்றது ஒரு ஊக்கம் வரும். அதை இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வைக்கிறாருன்னு சொல்கிறேன். அது ஆனால் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அது எங்கே இருந்துச்சுன்னு கூட வியாக்கியானம் கொடுத்தேன். ஆனந்த பவனில் இருந்துச்சு, அது அவருடைய வீடாக இருந்துச்சு இல்லை? ஆமாங்க, அங்கே இருந்துச்சு. நான் சொல்ல அது அங்கே தான் இருந்துச்சு, அதோட ஃபோட்டோ கூட இருக்கு. அப்படின்னா எங்கே இருந்திருக்கணும்? அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தான் அது இருந்திருக்கணும்னு கேட்குறேன். அது உங்களுக்கு புரிஞ்சு நீங்களே சொல்கிறீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. The last question please. மேடம் ஒரு கொஸ்டின் மேடம். 22 ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா பொதுமக்களை கூட்டு போகிறீங்களா? அது தமிழ் சங்கெல்லாம் கூட்டு போனீங்க, அது மாதிரி பொதுமக்களை யாரும் கூட்டு போகிறீங்களா ஸ்பெஷலாக இப்போ சுற்றி பார்க்கறதுக்கு? அப்படி இல்லைங்க, பாராளுமன்றம் பொதுமக்களுக்காக ஓப்பனாக இருக்கும். நீங்கள் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கும் வரவழைக்கிறேன், நீங்கள் வரணும்னா வாங்க, நானும் ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் திறந்து பொதுமக்களை வர வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் உங்களையும் டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. மேடம் லாஸ்ட் கொஸ்டின். வணக்கம் மேடம், பாலவெற்றிவேல், புதிய தலைமுறை. மேடம், நாடாளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா 2 நாள் ஆனது. ஸோ நம்ம பிரதமர் ஓப்பன் பண்ணுறாங்க, லோக்சபா சபாநாயகர் பக்கத்தில் வந்து செங்கோல் இருக்க போகுது, ராஜ்யசபா சபாநாயகரை வந்து அழைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது முக்கியம் இல்லையா புதிய நாடாளுமன்றம்? ஒரு நிமிஷம், பாராளுமன்றத்து விஷயத்தில் லோக்சபா ராஜ்யசபா 2 இருந்தால் கூட இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு லோக்சபா ஸ்பீக்கரை தான் முன் வச்சு நடத்துவாங்க. அது ஒரு பாரம்பரியம் இருக்கு. அப்படி. Thank you, ma'am. Thank you. Thank you. We're calling off the press meet. Gentlemen, you can collect the press release with FAQs and the supporting documents from the desk. போராட்ட வீரரான சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அதற்கான